இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, சிம்பிளாக குக்கரில் வந்து அரிசி உடையாமல், ரைஸ் உடையாமல் தக்காளி சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு 1.5 டம்ளர் வந்து பாசுமதி அரிசி எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே இண்டியா கிட்ட தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதை வந்து நான் வந்து ஒரு பக்கமாக கழுவி வச்சுட்டேன். 2 கழுவு தான் கழுவுனேன். தக்காளி வந்து 4 வெட்டி நான் சாப்பரில் வந்து பொடியாக போட்டுட்டேன். எனக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறனால நான் டக்குன்னு வந்துட்டு பொடியாக இதில் வெட்டிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு போட்டு எண்ணெயில் பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தலையில் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நான் புதினா இருந்துச்சு நல்லா வெட்டி போட்டுட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 1 டம்ளருக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துப்பேன். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு ஒரு 20% வந்து குக்கரில் வந்து கொதிக்க விட்டுருவேன். கொதித்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசிலை போட்டு ஒரே விசில் மட்டும் விட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.